புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய சினிமா மூலம் அரசியலை செய்து கொண்டிருந்தார். அதனால்தான் கட்சி ஆரம்பித்த உடனே சில வருடங்களில் அவர் ஆட்சியை பிடித்தார். இன்று கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆச்சு. 2 வருஷத்துக்குள்ள எதிர்கட்சி சொல்றான் 20% தாண்டிச்சு, 25% தாண்டிச்சுன்னு. நண்பர்களே, ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோங்க, 40% மேல நம்மளுக்கு வாக்களிக்க மக்கள் எப்போதோ தயாராகி விட்டாரு. ஒரு சிம்பிள் கால்குலேஷன், நாம ஏற்கனவே சொன்னோம், வீட்டுக்கு ஒரு வாக்குன்னு பாத்தீங்கன்னா 2 கோடி வீடுகள்ல 2 கோடி வீடுகள்ல சராசரி அவருக்கு 2 கோடி 25 லட்சம் வாக்காளர் அட்டை இருந்தாலும் 25 லட்சத்தை விடுங்க, 2 கோடி வாக்காளர் அட்டைக்கு 2 கோடி வீடுகள்ல ஒரு ஓட்டுனாலும் 40% நம்ம தாண்டிட்டோம். இது ரொம்ப சராசரியான கணக்கு. சாதாரணமாக ஒரு மக்களுடைய செல்வாக்கு ஒரு தலைவருக்கு 20% தாண்டி விட்டாலும் அது வேவு தான். உண்மையா ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க, இன்னைக்கு திமுக எந்த இடத்துல வாக்குகள் கம்மியா இருக்குன்னு சொல்றா கண்ணை மூடி சொல்லலாம், தென் தமிழகத்துல திமுகவுக்கு வாக்குகளே கிடையாது, கொங்கு மண்டலத்துல கிடையாதுன்னு. அதே இதுல நமக்கு சொல்லுங்க, ஏதாவது ஒரு இடத்துல வாக்குகள் இல்லைன்னு சொல்லுங்க. கன்னியாகுமரி முதல் இங்க கும்மிடிப்பூண்டி வரை எல்லா இடத்திலும் சராசரியாக ஒரே மாதிரியான வாக்கு சதவீதம். எதுக்குன்னா இதுதான் ஒட்டுமொத்த மக்களும் நம்மளுடைய தலைவருக்காக ஒரு மாற்றத்தை விரும்பி வாக்களிக்க தயாராகிவிட்டால் ஒன்னே ஒண்ணு, நீங்கள உங்களை குழப்பிக் கொண்டிருப்பார்கள். நீங்க எப்பவும் குழம்பாதீங்க. கூட்டணி இல்லாம யாருக்கு வாக்கு தேவை, எங்க வாக்கு இல்லைன்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் கூட்டணி தேவை. திமுகவிற்கு தென் தமிழகத்துல வாக்கு இல்ல, கொங்கு சைட்ல வாக்கு இல்லைன்னா அங்க இருக்கிற ஒரு சில கொங்கு கட்சிகளையும் தென் தமிழ் இருக்கிற கட்சிகளையும் தேடி போய் கூட்டணி வைப்பான். எதுக்குன்னா அந்த வாக்குகளை ஈக்குவலேட் பண்றது. நமக்கு ஒரே சீராக மக்கள் எல்லா இடத்துலையும் வாக்களிக்க தயாராகி விட்டார்கள். நம்மளோட கூட்டணிக்கு வருபவர்களுக்கு உரிய மரியாதையும் உரிய அங்கீகாரமும் உரிய ஆட்சியில் பங்கும் நம்மளுடைய தலைவர் சொல்வார் தருவார் என்பது நம்மளுடைய கொள்கை முடிவு. யார் வந்தாலும், எந்த சின்ன கட்சி வந்தாலும், யார் வந்தாலும் நம்மளுடைய கொள்கையில் நம்மளுடைய தலைவரின் ஒரு செயல் திட்டத்தில் ஒற்று போவர்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆட்சியில் பங்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். அது நம்மளுடைய இந்த தேர்தலில் எத்தனை தேர்தல், இன்னொரு அடுத்த தேர்தலில் நம்ம 200 தொகுதியில் தலைவர் வெற்றி பெற்றாலும் அந்த பங்கு கொடுக்கப்படும். அதனால எந்த இடத்துலையும் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். உறுதியாக 2027 நம்மளுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகிறார். இது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். நீங்க எல்லாம் எந்த பயம் இல்லாம போய் தேர்தல் சந்திங்க. மற்ற கட்சிக்கு தான் போதீங்கன்னா ஒரு தேர்தலுக்கு உள்ள போறதுக்கே, இப்ப நீங்க வில்லிவாக்கத்தில் உள்ள போறதுக்கே எல்லாரும் பயந்து போகணும். அதிமுகவோ திமுகவோ ரொம்ப யோசிச்சு போவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போய் செட் பண்ணி வச்சுட்டு போவாங்க. முதல்ல போய் தட்டெல்லாம் கொடுத்து பூவெல்லாம் கொடுத்து செட் பண்ணிட்டு போவாங்க. உங்களுக்கு அப்படி இல்லை. வீடுகளுக்கு போனால் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்களும் குழந்தைகளும் உங்களை வரவேற்று உள்ளே அனுமதிப்பார்கள்.